உங்கள் அக்வேரியம் டேங்க்ல இது மாதிரி ஒயிட் ஸ்டெயின்ஸ் இருக்கா? அப்போ அதுக்கு ரீசன் உங்கள் வாட்டர் தான். உடனே இந்த ஸ்டெயின்ஸை சுரண்டி எடுத்தால் போயிட்டு பிளேடை வச்சு சுரண்டிடாதீங்க, ஏன்னா கிளாஸில் நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்துரும். இந்த ஸ்டெயின்ஸ் வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் கண்டென்ட்டும் மினரல் கண்டென்ட் உங்கள் வாட்டரில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வாட்டரை செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கிளாஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரு எலுமிச்சம் பழத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வினிகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. என்னடா மந்திரம் பண்ண போறியான்னு நினைக்காதீங்க. இந்த எலுமிச்சம் பழத்தை வந்து சால்ட்டில் நல்லா முக்கி எடுத்துட்டு உங்கள் கிளாஸில் நல்லா எந்த இடத்துல ஸ்டெயின்ஸ் இருக்கோ அங்கே நல்லா ரப் பண்ணி விடுங்க. இது ரப் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா ஊற விடுங்க. இது ஊற விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வினிகரில் முக்கி மறுபடியும் அந்த ஸ்டெயின்ஸ் இருக்கிற இடத்துலலாம் திரும்ப இன்னொரு வாட்டி தேய்ச்சிக்கோங்க. இந்த வாட்டியும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இதை ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரன்னிங் வாட்டரில் இந்த டேங்க்கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்தையும் விட்டு வைக்காதீங்க, எல்லா ஏரியாலையும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. இதை நல்லா தேய்ச்சி கழுவினதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம். ஸோ இந்த டேங்கை 24 hours காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஃபிஷ் விடுங்க. அதான் நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.